ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைசன் படம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து ஹைதராபாத்தில் வந்து சரி ஒரு நாள் வந்து ஒரு வாரம் தங்கியிருந்தோம். ஒரு நாள் இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் வந்து போயிருந்தோம். பெரிய மால் பக்கத்தில் அம்பேத்கர் சிலைக்கு அடுத்தது தான் ஒட்டி இருக்க மால் தான். அந்த மாலில் சரி பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் வந்து மணத்தீவு இருக்குது. அடுத்த வீட்டில் தான் உறவுக்காரங்க கூட இருக்காங்க. எனக்கும் அவரை தெரியும். ஆனால் அவரோட கதை தான் அப்படின்னு எனக்கு தெரியாது. போகிறதுனே வந்து எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். மணத்தி போட்டோடனே எனக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம பக்கத்தூர் போடுறாங்களே, எங்களுக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்குது. 15-20 நிமிஷத்தில் தான் வந்து எங்களுக்கு வந்து இருக்குது. நான் அப்போவே நினச்சேன், என்ன தூத்துக்குடி மாவட்டம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரியும், அவங்களுக்கு எனக்கு தெரியும். படம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. வந்து அவ்வளோ அருமையான படம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து விருதுகள்லாம் வாங்கினதுலாம் எனக்கு தெரியாது. நான் கல்யாணம் முடிச்சா டெல்லியில் தான் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தார். டெல்லிக்கு தான் வருவார், அடிக்கடி வருவார், விளையாடலாம் வருவார் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட அதுக்கப்புறம் அவர் விளையாடி அதுக்கப்புறம் ஜப்பான் விளையாட போன விஷயம்லாம் எனக்கு இப்போ தான் வந்து தெரியும். எனக்கு தெரியாது. அப்புறம் கல்யாணம் ஆகி வந்ததுனால வந்து எனக்கு வந்து தெரியாது. இப்போ படம் வந்து பார்த்தோன்னு தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேட்டப்புறம் தான் வந்து ரொம்ப சூப்பராக உண்மையிலேயே படம் வந்து நேர்லேயே பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா எங்கள் ஊர் இந்த ஊர் தூத்துக்குடி பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டம். ஒரு கிராமத்துலேருந்து ஒரு இளைஞர் வந்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவ்வளோ பெரிய இடத்துக்கு வர்றார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான். பார்க்கும்போது நமக்கே வந்து கஷ்டமாக இருந்தது. பாருங்கள், மால் இங்கே ஒரு பெரிய மால் இங்கே காம்ப்ளெக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தேட்ரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் தான் விடுவாங்க. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தாலும் சரி இங்கே எல்லாமே அங்கே வரவங்க வந்து கொஞ்சம் முன்னாலே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பொழுது போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விளையாட்டெல்லாம் வந்து வச்சுருக்கோம். விளையாடுறவங்களாம் வந்து கிரிக்கெட் அதுன்னு நிறைய குழந்தைகளுக்கு விளையாட வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு இப்படி எல்லாமே அங்கே இல்லாதே இல்லை. இங்கே கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஃபுல்லாகவே இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சும்மா இருக்கிறது வந்து உங்களுக்கு டேபிள் டென்னிஸ், கிரிக்கெட் அது எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கடைகள் நிறைய இருக்குது. ஐஸ்கிரீம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளையல், சரி நிறைய எல்லா கடைகளுமே இருக்குது. ட்ரெஸ்ஸு இப்படி பெரிய நம்ம சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் வந்து வேலை விடுவாங்க. அது வரையும் விடமாட்டாங்க. அப்படின்னால இங்கே வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் சொல்லி ஃபுல்லாகவே நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ டெல்லியில் படம் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே கூட்டமே கிடையாது. தியேட்டரே காலியாக இருக்கும். உங்களுக்கே நிறைய போட்டிருக்கேன்னு தெரியும். ஃபுல்லாகவே காலியாக இருக்கும். அதனால் சரி இங்கே தான் தியேட்டர் ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே படம் பார்க்கும்போது தான் தியேட்டர்லேயே ஒரு முக்கால்வாசி இருந்தது. படம் வந்து ரொம்ப அருமையாக இருந்து சொல்லலாம். நல்ல உண்மையான ஒரு கதை ரொம்ப சூப்பராக வந்து எடுத்திருந்தாங்க. ரொம்ப வந்து பிடிச்சிருந்ததுன்னா கதை வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே வந்து நம்ம மேலே வந்து போய்க்கலாம். இங்கே சும்மா அவ்வளோ நேரம் சீக்கிரமே போயிட்டோம். அங்கே தோடு, செயின், வளையல், ட்ரெஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சும்மா நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். சும்மா போர் அடிக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலான்னு பார்த்தோம். இங்கெல்லாம் வந்து வச்சுருந்தோம். ஏன்னா இதெல்லாம் வந்து எப்போவுமே எல்லா இடமுமே இருக்கும். இருந்தாலும் சரி நமக்கு வந்து கொஞ்சம் பொழுது போகணும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். எவ்வளோ தோடு இருக்குது பாருங்க. இங்கே வந்து யாராவது வாங்குவாங்களான்னு சில பேர் வந்து வாங்கலாம். கொஞ்சம் விலைகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஜிமிக்கி ஃபுல்லாகவே ஜிமிக்கி வச்சுருக்காங்க. தேட்டரை வந்து சாதாரணமாக நம்ம இதில் இருக்கோம். அவங்க இப்படி சுற்றி வரமே தேட்டரை வந்து அப்படி வளைவாக வச்சுருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு கண்களை பாதிக்காது அப்படின்னு சொல்லி இருட்டாக இருந்ததுனால நான் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தேட்டர் வந்து பொதுவாக நம்ம இதில் இப்படி தான் வைப்பாங்க. ஆனால் ஹைதராபாத்தில் கொஞ்சம் வளைச்சி வேற வச்சு நேரில் பார்த்து அப்படி வளைச்சி சீட்டை கொண்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் வந்து தெரியும். இங்கே பாருங்கள், எல்லாமே இங்கே இதுக்குள்ளே இங்கே இருக்குது. பாப்கார்ன் கூட நாங்கள் வந்து இந்த தடவை வந்து முதல்லே போட்டிருந்தோம். பாப்கார்னு 300 ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தோம்.
ஆனால் இருக்கோ இல்லையோ மிச்ச இடம் மாதிரி வேறு, வெளியில் சாப்பிட்றது வேறு. தேட்டரில் வந்து நம்ம சினிமா பார்க்கும்போது எல்லாருக்குமே இந்த சாப்பிட்டு பழக்கமாச்சு. ஏதாவது ஒன்று குறிச்சிட்டு படம் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக போச்சு. இங்கே பாருங்கள், எல்லோரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க உள்ள. வந்தவங்களுக்கு பொழுது போகணும் அப்படிங்கிறதுனால. இது வந்து எல்லாமே ரூபா கொடுத்து தான், எல்லாம் ஃப்ரீ கிடையாது. எல்லாத்துக்குமே நீங்கள் காசு கொடுத்து தான் விளையாடணும். இங்கே ஐஸ்கிரீம், இங்கே பெர்ஃப்யூமு, ஃபோன் கவர், இப்படி எல்லா கடையும் இருக்குது. இங்கே ஐஸ்கிரீம் கூட நான் வாங்கினோம். அழகாக வந்து வச்சு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை கூட நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கினது, ஆமாம் பாருங்கள், டெக்கரேஷன் எப்படி அழகாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதை நான் வீடியோ ஃபுல்லாகவே எடுத்தேன். ஃபுல்லாகவே மேலே சாக்லேட் ஊற்றி எப்படி சூப்பராக தந்துக்க பாருங்கள். இப்போல்லாம் இந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. கப்பை வச்சு அது மேலே வச்சு அப்புறம் என்னெல்லாம் வேணுமோ ஃபுல்லாக வந்து கொடுத்து. அதுக்கப்புறம் மேலே வந்து ஐஸ்கிரீம் விட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபுல்லாக அப்புறம் பிஸ்கட்லாம் வந்து வைக்கிறாங்க. ஃபுல்லாகவே இப்போல்லாம் அப்படி தான், நிறைய பிஸ்கட்டெல்லாம் வந்து சுற்றி வைக்கிறாங்க. சின்ன சின்ன பீஸாக வந்து வச்சுருக்க பிஸ்கட் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து சாக்லேட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த சாக்லேட்டை வந்து இப்படி சுற்றி வைக்கிறாங்க. இது வந்து ஒரு சின்ன இது இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பெருசாலாம் வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வந்து மறுபடியும் வந்து சாக்லேட் போடுறாங்க. வெளியில் போகும்போது என்னமோ 4 பேர் சாப்பிட்டா நம்மளும் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், எப்படி ஏதோ டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், கிரிக்கெட் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான் பையன். ஃபுல்லாகவே வலை போட்டு அந்த பால் வந்து தன்னாலே அப்படி வருது. பாலை வந்து எதிர்க்க வந்து விளையாட ஆள் வேணும் அவசியம் இது இல்லை. இங்கே பாருங்கள், அங்கே அதுக்குள்ளேருந்து பால் வந்து அப்படியே வருது. உங்களுக்கு மிஷின் தள்ளும். அப்படியே தனியாக விளையாடுறாங்க. சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அது விளையாடும்போது அதே வந்து பால் வரும். இதுக்குள்ளே எல்லோரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போனோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது ஃபுல்லாகவே எல்லோரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் சும்மா டேபிள் டென்னிஸு இந்த மாதிரிலாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சி, சரி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் படம் கொஞ்ச நேரம் முன்னால் தான் மேலே விடுவாங்க. அதுமாதிரி மேலே அனுமதி கிடையாது. அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து போனோம். அங்கே நல்லா வந்து கூட்டம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது பொதுவாக வந்து நம்ம சிட்டி அப்படி பார்க்கறத விட கிராமத்து படங்களை வந்து பார்க்கறது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து முடிச்சு இடையில பாப்கார்ன் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேரம் வந்து இருட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நேராக நாங்கள் எங்கே போனோம், நேராக வந்து ஹோட்டலில் சாப்பிட்டே போயிடலாம், கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு நேராக ஆட்டோ போகிற இடத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் அங்கேயே இறங்கி ஹோட்டல்லே வந்து சாப்பிட்டுட்டு நேராக கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டோம். ஏன்னா நாங்கள் போன நேரத்தில் எல்லா இடமும் மழை, எங்கே பார்த்தாலும் மழை தான். ராத்திரியும் பகலும் இடவிடாத மழை தான். பாருங்கள், தேட்டரை பாருங்கள், உங்களுக்கு இருட்டில் எடுத்திருக்கேன். சுற்றி வர வந்து ஃபுல்லாக அப்படியே வளைஞ்சி போகிற மாதிரி எடுத்திருக்காங்க. இருட்டாக இருக்கேன், லைட்டே அவங்க போடலை. தேட்டர் பாருங்கள், நிறைய கொஞ்சம் கூட்டம், முக்கால்வாசி கூட்டம் இருந்துச்சு. அப்படியே வளைவாக எடுத்திருக்காங்க தேட்டரை. எடுத்தேன், ஆனால் இருட்டாக இருக்குது. தெரியுதா தெரியல. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் வந்தது. பைசன் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நல்ல வந்து ஹீரோவும் நடிச்சிருந்தார். பாப்கார்ன் பாருங்கள்.
அதுக்கப்புறம் தேட்டருக்கு வந்து வந்தாச்சு. ஒரே இருட்டு தான், லைட்டே போடலை, ஒரே இருட்டு தான். ஃபுல்லாகவே பாருங்கள். அப்புறம் வந்தாச்சு வெளியில். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அதான் சரி பேசுகிறது இப்படியே வீட்டில் எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்துக்கிட்டே செல்ஃபி மாதிரி ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துறேன். இப்போல்லாம் அப்படி தான், நம்ம வந்து விளாக் மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறனால அங்கேயே எடுத்து என்னென்ன பேசுகிறோமோ நான் அங்கேயே வந்து உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறது கிடையாது, வீடியோவும் சேர்த்தே வந்து எடுத்துட்றேன். என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் எடுத்து வந்து போடுறேன். படம் முடிஞ்சிடுச்சு பாருங்கள். அப்போ மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் நேரம் ஆனால் மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. வாசலில் இங்கே தான் டியூட்டு போட்டிருக்கான் அந்த பாருங்கள் போஸ்டர் வந்து பார்த்தோம். தெலுங்கு படம் தான் வந்து வச்சுருந்தாங்க. ராத்திரியில் 8 மணிக்கு வந்து முடிஞ்சு போச்சு. அப்புறம் நாங்கள் போயிட்டோம். எல்லா வீடியோவையும் உங்களுக்கு எடுத்து போட்டுக்கிட்டே தான் இருக்கேன், மறக்காமல் வந்து பாருங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோ வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.